உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். உறுதியும் வலிமையும் நிறைந்த பயணமாக இது மாறட்டும். வாழ்க்கை என்பதே சவால்களின் தொடர்தாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மை சோதிக்கும் தடைகளை நாம் எதிர்கொள்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம இந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். ஆனா இதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நிராகரிப்பும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு தடையும் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு படியாகும். நீங்க உடைஞ்சு போனதா உணரலாம், ஆனா நீங்க தோற்கடிக்கப்படலைங்க. நீங்க இங்க இருக்கிறீங்க, சுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க மற்றும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவே உங்களுடைய வலிமைக்கான சான்றுங்க. மீண்டும் எழுவதனுடைய சக்தி. வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும் தருணங்கள் வரும். கதவுகள் மூடப்படும், கனவுகள் நொறுங்கி போகும், உலகம் உங்களுக்கு எதிராக உள்ளது போல தோணும். ஆனா உண்மை இதுதாங்க, நீங்கள் கதவுகள் திறக்க காத்திருக்க வேண்டாம். நீங்க அதை உதைச்சு திறந்துகிட்டு உள்ள போங்க. நீங்க வாய்ப்புகள் உங்களை நோக்கி வர காத்திருக்க வேண்டாம். நீங்க அவற்றை உருவாக்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க தான் உங்களுடைய விதியினுடைய கட்டட கலைஞராக இருக்கணும். தைரியத்தோட அந்த கட்டடத்துக்கான வடிவமைப்பை நீங்க உருவாக்குங்க. உறுதியோட அந்த கட்டடத்தை கட்டி எழுப்புங்க. பெருமையுடன் அதனுடைய உரிமையாளராக நீங்க மாறுங்க. அடுத்து போராட்டத்தை ஏத்துக்குங்க. போராட்டம் அப்படிங்கிறது உண்மையானது, ஆனா அதை மீறும் உங்களுடைய திறனும் உண்மையானதா இருக்கணும். சவால்கள் இல்லாம வளர்ச்சி இருக்க முடியாது. தோல்விகள் இல்லாம நீங்க எப்படி திரும்பி வருவது என்று கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு வழியும் இந்த வாழ்க்கைக்கான பாடம். உங்களுடைய வாழ்க்கை சரியானதல்ல மற்றும் அது சரியானதாக இருக்கணும் அப்படிங்கறதும் அவசியம் இல்லை. முழுமை என்பது இங்க ஒரு மாய. முக்கியமானது நீங்க எப்படி எழுகிறீர்கள், எப்படி இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறீர்கள், எப்படி முன்னேறுகிறீர்கள் என்பதுதான் இங்க முக்கியம். உங்களுடைய மனதை, உடலை மற்றும் ஆன்மாவை மீண்டும் கட்டி எழுப்புங்க. உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது உள்ளே இருந்து தொடங்குகிறது. உங்களுடைய மனதை மீண்டும் கட்டி எழுப்புங்க. சந்தேகங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை விட்டு ஒழியுங்க. உங்கள் திறன்களை மட்டும் நம்புங்க. உங்கள் இலக்குகள்ல கவனம் செலுத்துங்க. உங்கள் உடலை மீண்டும் கட்டி எழுப்புங்க. உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்குங்க. ஒரு வலுவான உடலால் தான் ஒரு வலுவான மனதை ஆதரிக்க முடியும். உங்கள் ஆன்மாவை மீண்டும் கட்டி எழுப்புங்க. உங்கள் உள் அமைதியை கண்டறிங்க. நாள்தோறும் தியானம் செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அல்லது உங்களை விட ஒரு பெரிய சக்தியோட நீங்க இணைஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சுக்கோங்க. நீங்க இழந்ததை மீண்டும் கட்டி எழுப்புவதில்லை. நீங்கள் இன்னும் வலுவான மற்றும் உறுதியான ஒன்றை உருவாக்க போறீங்க. நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையின் கட்டட கலைஞராக மாற வேண்டிய தருணம் வந்துருச்சு. வேறு யாருமே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக கட்டி எழுப்ப முடியாது. நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பேஸ்மெண்ட்டை நீங்க தான் உருவாக்கணும். அதோடைய வரைபடத்தையும் நீங்க தான் வடிவமைக்கணும். அதுக்காக நீங்க தான் வேலை செஞ்சாகணும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதில் நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுடைய திறன்களை நீங்க சந்தேகிக்காதீங்க. உங்கள் நேரம் இப்போதுதான். தயவு செஞ்சு எழுந்துறீங்க, ஆயத்தமாகுங்க. உங்களுக்கான அந்த பில்டிங்கை நீங்க உருவாக்க தொடங்குங்க. இது எளிதாக இருக்காது, ஆனால் மதிப்பு மிக்க எதுவுமே எளிதாக இருக்காது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பிக்கையின் செய்தி. நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் இங்கதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒவ்வொரு புயலையும், ஒவ்வொரு போரையும் மற்றும் உங்களை உடைக்க முயன்ற ஒவ்வொரு தருணத்தையும் தாண்டி வந்துட்டீங்க. அதுவே உங்களுடைய வலிமைக்கான சான்று. நீங்க உறுதியினுடைய ஒரு உதாரணம். எத்தனை முறை வாழ்க்கை உங்களை கீழே தள்ளினாலும் நீங்கள் மீண்டும் எழுந்திருக்க முடியும் என்பதற்கான சான்று. உங்களை உடைக்க முயன்ற ஒவ்வொரு தருணத்தையும் தாண்டி வந்திருக்கிறீங்க அப்படிங்கறதுதான். எனவே இப்ப எழுந்துறீங்க. இப்போது மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போது உங்கள் விதியை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் பின்னால் உள்ளவற்றை பார்க்காதீங்க. முன்னால போறதுக்கான கவனத்தை செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கான வழிகளை கண்டுபிடிங்க. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்க. தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருங்க. உங்களுக்கான சிறந்த நாட்கள் இன்னும் வரவிருக்கின்றன. இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதை ஏற்கனவே உங்கள் வலிமையை நிரூபிக்கிறது. ஒவ்வொரு விழுந்த தருணத்திலும் நீங்கள் மீண்டும் எழுந்து முன்னேறியுள்ளீர்கள். இனி நீங்கள் வெற்றியை மட்டுமல்ல, உங்களுக்குள் பொதிந்து கிடக்கின்ற மறுக்க முடியாத அந்த சக்தியை கூட காண வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாக இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு முடிவையும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக மாத்துங்க. நீங்கள் சந்திக்கும் சவால்கள் உங்களை நசுக்குவதற்கு அல்ல, உங்களை மேலும் வலுப்படுத்துவதற்காகவே. ஒவ்வொரு கனவும் அது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உங்கள் உறுதியால் அது நிஜமாக முடியும். இதோ உங்கள் புதிய வாழ்க்கை பயணத்திற்கான அழைப்பு. உங்கள் பயணத்தை இப்பவே தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய ஒளியை பிரகாசிக்க விடுங்க.
உங்களுடைய கதையை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய கதையை வெற்றிக்கான அடையாளமாக மாத்தி காட்டுங்க. உங்களுக்கான சிறந்த நாட்கள் இந்த நிமிடமே தொடங்கிவிட்டது, இன்னும் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் தொடர் வெற்றிதான். வீழ்வது வெட்கமல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம். நீங்கள் வீழ்ந்து கிடக்கும் மனிதர் அல்ல, வீறு கொண்டு எழ பிறந்தவர்கள். இப்பொழுதே உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.